தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துவம்சமான இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையம், அனைத்து வான் பாதுகாப்புகளையும் முறியடித்து தாக்கிய ஹவுதிகள், பலர் காயமடைந்துள்ளதாக உண்மையை முதன்முறையாக ஒப்புக்கொண்ட ஆக்கிரமிப்பு, ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது 7 தாக்குதல்கள், பல லட்சம் செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம், விழிப்பிதுங்கி நிற்கும் ஆக்கிரமிப்பு, ஏமனின் புதிய தாக்குதல் வெற்றிகரமாக நடந்தது எப்படி, வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் தோற்றது எப்படி, தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ஆக்கிரமிப்பு ராணுவம், ஹவுதிகளின் விமான நிலைய தாக்குதல் எதிரொலி, போக்குவரத்தை நிறுத்தும் சர்வதேச விமான நிறுவனங்கள், டிக்கெட் கட்டணங்கள் 10 மடங்கு உயரும் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் கதறல், செங்கடலுக்குள் திடீரென்று துண்டிக்கப்பட்ட இணையதள கேபிள்கள், மைக்ரோசாப்டின் அசூர் தளம் பாதிப்பு, ஹவுதிகளின் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சந்தேகம், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது குறித்து ஆலோசனை, ஜப்பான் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பால் அதிர்ச்சியில் ஆக்கிரமிப்பு, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீராங்கனையுடன் கைகுலுக்க மறுப்பு, போட்டியிலும் தோல்வியை பரிசாக கொடுத்த பிரான்ஸ் வீராங்கனை, காசா இனப்படுகொலைக்கு தக்க பதிலடி, யூரோவிஷன் போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்க கூடாது, அப்படி பங்கேற்றால் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப மாட்டோம், ஸ்லோவேனியா தொலைக்காட்சி அதிரடி முடிவு.